பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, ஆனால் சகுல தள்ளினார், தாவீதை உயர்த்தினார். அதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய வேதத்தை திரும்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்துக்கு 22ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி திருப்பிக் கொண்டால் அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் அவனை தள்ளி தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாகவும் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்றும் அவனை குறித்து சாட்சி கொடுத்தாரே. அப்போ இந்த தாவீதுட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு? இப்போ நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து 1 சாமுவேல் 23ஆவது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து வச்சிருக்க. கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால், கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால், விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வெல்லிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வெல்லிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியில் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியில் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொண்டு பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொண்டு பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம்.
எடுத்திருப்பீங்க. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 1-2 வசனத்தை. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி. நல்ல கவனிங்க. பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, எப்பவுமே தாவீதுட்ட இருக்கிற நல்ல குணம் என்னன்னா, எதை செஞ்சாலும் யார்கிட்ட கேட்பான்? ஆண்டவர்கிட்ட கேட்பான். எதை இழந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்பான். இப்போ பெலிஸ்தியர் கொள்ளையிடுறாங்க, ரைட். அதனால என்ன, கேகிலான் படையெடுத்தா எடுத்துட்டு போறான். இன்னைக்கு கள்ளன்னு சுற்றி தெருவில் சத்தம் கேட்குது வச்சுங்க. நாம் என்ன சொல்லுவோம்? வீட்டுக்குள்ளேருந்து நம்ம தாப்பா ஒழுங்கா பூட்டியிருக்கா? நம்ம என்ன எதில் இருக்கும்? ஐயோ கள்ளம் வந்துட்டா எந்த வீட்டிலங்கிறது, நம்ம தாப்பா பூட்டியிருக்கா ஒழுங்கா? இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறோம். எனக்கு கண்பாருடைய பெலிஸ்தியர் மேல் வந்து கேகிலாவின் மேலே படையெடுத்து களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு சொல்லப்பட்டது. ஆனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கலவே. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் அங்கதான் பிரச்சனை. கமிட்டி ஆட்கள் இங்கேயும் நாட்டில் தான் பிரச்சனை. சபைக்குள்ள பாஸ்டர் செய்யலாம் சொன்னா கூட கமிட்டி ஆள் விட மாட்டான். இங்க கமிட்டி என்ன சொல்லுது பாருங்க. தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். இதுதான் பிரச்சனை. நமக்கு எப்ப இங்க இருக்கும்போது என்ன கேள்விப்படும்போது பயமா இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம போய் ஊழியத்தில் எத்தனை மக்களை ஆதாயப்படுத்த போறோம்? பாடுறமே, உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, போற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் நடித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் நடித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. யாரை நானும் அனுப்பிடுவே, யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் நடித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் நடித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? தாவீது நிலைமை பரிதாபங்க. அப்பா மறந்துட்டார். அபிஷேகம் பண்ண வரார் சாமுவேல். ஆனா வரிசையா பிள்ளைகளை நிப்பாட்டினான். ஏன்னா அவங்களாம் மிலிட்ரி மேன், சண்டைக்கு போறவங்க. இவன் பாவம் ஆடு மேய்க்கிறவன். இவனை பேரைய மறந்தாச்சு, அன்னைக்கு கூப்பிடவும் இல்லை. நல்லா கவனிங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் அவன் போய் அபிமெலேக்கு ஆசாரியன்ட்ட கேட்குறான், இங்கே ஏதாவது அப்பங்கள் உண்டா இல்லையா? அவர் சொல்கிறார், நேற்று வச்ச அப்பம் அது திருப்பி வைக்க முடியாது, வெளியங்க போடணும், நீ வந்துட்ட எடுத்துக்கோ, அது வேண்டாம்.
அப்படிப்பட்ட நிலையில் இருந்த தாவீது ஒரு பக்கம் தன் மனைவி இவன் ஆடி பாடி துதிக்கிற பார்த்து அவள் ஆங்கிலிக்கன், இவர் பெந்தகாஸ்ட். தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த உள்ளத்தால் பாவங்கள் போக்கி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்தோடு கைத்தாளத்தோடு எப்பவும் துதிக்கிறவன், கிண்ணற 10 நரம்பு வீணைகள் மட்டுமல்ல சுரமண்டலத்தை வைத்து வாசித்து கத்தரை துதிக்கிறவன். அந்த தாவீதுக்கு இருந்த நிலை என்ன தெரியுமா? அப்பா மறக்கப்பட்டார். அதனால தான் அவன் சங்கீதம் 55 பாடினான். என்ன பாடினா? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரின் நம்மை அழைத்துக் கொள்வார். கத்தரின் பாரத்தை விடு, கலங்கி தவிக்காதே, அவரின் நம்மை ஆதரிப்பார், அதிசயம். தகப்பனும் தாயும் தள்ளிவிட்டாலும் கர்த்தரினை சேர்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை இருந்தா போதுங்க. தாவீதுக்கு அதான் நம்பிக்கை. யார் தள்ளிவிட்டான 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை கொண்டு எங்க போகக்கூடாது, மோபாபு கொண்டு விட்டாச்சு. அவங்கள என்ன நடக்குமோ, கர்த்தரினை எப்படி நடத்துவாரோ தெரியாது. அது மட்டும் இவங்க இங்கே இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எங்க போயிருந்தான்? ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டா ஆசாரியன். ஆனால் இவன் யூதா கோத்திரம், ஆசாரியனாக முடியாது. ஏதோ ஒன்று நடக்கும் போது தெரிஞ்சது. ஆனால் தகப்ப எங்கே அனுப்பிட்டான்? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கிறக்கு ஓடி திரும்பவும் போயிட்டான். அப்படிப்பட்ட தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. என்ன அறிவிக்கப்படுது? கேகிலாவின் மேலே பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணுவதற்கு படையெடுத்து களஞ்சியங்களை என்ன செய்யறாங்க? கொள்ளையிடுகிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அள்ளிட்டு போறான். அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன, நீ இருக்கிறவன்ல தாவீது. ஆண்டவர் இன்னைக்கு ஒன்னே என்ன அதுதான் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டேன், என்னை ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, இது போதும்னு நம்ம திருப்தியாக இருக்கிறதுக்கு அல்ல. இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கிடக்கிறதே. தெருக்களில் முனையிலே பசியினால் மூர்ச்சித்து போகிற புலம்பல்ல சொல்லார்ல 2:19 எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால், ஆத்மீக பசியில பகவானே என்னை காப்பாத்துன்னு ரோட்ல கிடக்கிறான். அவனுக்காக நீயும் நான் என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்திருக்கிறார். பாடுறோம். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில் உலகில். எனக்காக யாவற்றையும் செய்வதினா ரட்சிப்பின் பாத்திரம் எதில் தொழுத்திடுவே. எனக்காக யாவற்றையும் செய்வதினா ஆகாயத்து பறவை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை, அவைகளை பிழை போட்டும் பரமபிதா அலுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகில். எனக்காக யாவற்றையும் செய்தினார், ரட்சிப்பின் பாத்திரம் திடுவே. எல்லத்தை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை.
காட்டு புஷ்பத்துக்கு தேவன் உடுத்து வைத்தார், நம்மையும் உடுத்து வைப்பதுண்மை அல்லவா. காட்டு புஷ்பத்துக்கு தேவன் உடுத்து வைத்தார், நம்மையும் உடுத்து வைப்பதுண்மை அல்லவா. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி கொள்ளுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்வதினால் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி கொள்ளுதிடுவேன். எனக்கு அன்பானவளே, கேகிலாவில களஞ்சியத்தில் கொள்ளையிட்டா இவனுக்கு என்ன? அவன் கத்தட்ட போய்க்கிறான். நான் போகலாமா? அது என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து கவலை உள்ளவன் யாரு? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தவர் யாரு? இயேசு. ஒரு காலத்தில் ரத்தத்தினால பலியினால பாவம் போகும். பிரஜாபலியாகி இயேசு வந்த பிறகு ரத்தம் சிந்துதல் வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அவனோட இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் இங்கே இருக்கும்போதே பயப்படுகிறோம். 1 சாமுவேல் 23 2 3 வசனத்தை பாருங்க. நாம இங்க இருக்கும் போதே பயப்படுறோம். அப்பொழுது ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது மறுபடியும் யார்கிட்ட தான் போவான்? கர்த்தரிடத்துல தான். இன்னைக்கு நாமளா இருந்தா ஒரு தடவை பார்த்தோன்னா அங்கே ஓடி போயிடுறோம். மறுபடியும் எத்தனை முறை அவரை நோக்கி பார்த்து, ஏன்னா நம்ம சொல்லல நோக்கி பார்த்ததின்னா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உண்மை எனக்காக உலகின் ரட்சகனே உள்ளத பலியாக. மறுபடியும் தாவீது யார்கிட்ட கேட்கிறான்? கர்த்தரிடத்தில். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. அடுத்தவன் அழிஞ்சு போனா நமக்கென உட்கார்ந்து இருக்கிறவன் இல்ல தாவீது. அடுத்தவன் அழிஞ்சு போனா தனக்கு என்ன? தான் கூட இருந்தவங்கள எப்படிப்பட்டவங்க? கடனை திரும்ப கொடுக்க முடியாதவங்க, முறுமுறுக்கிறவங்க, சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தலைவனாக இருந்தால் யார்? தாவீது. அவன் செஞ்சது ஒரே ஒரு பாவம், பச்சைவானத்தில் விழுந்த ஒரு தவற. தாவீதிடத்தில் எந்த குறையை காண முடியும்? எனக்கு அன்பானுடைய மச்சான்னு விட்டுட்டு போயிட்டான். யாரு? மச்சான் யோனத்தான். மலையேறி போனாலும் மச்சான் தயவு வேணுங்கிறானே, அந்த மச்சான் விட்டு போயிட்டான். சகோதரன் கூட இருந்தவன். அது மட்டும் இல்லை, தகப்பன் தாய் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால தான் அவன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றான். மிக அழகா 2 சாமுவேல்ல 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பாருங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண. அடுத்தவள இங்க ஒரு யுத்தம், எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க
தாவீதினால் கூடாது தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, ஏன்னா குருடரும் சப்பானியும் முன்ன என்ன செய்வாங்க என்று சொன்னார்கள். அவ்வளவு கேவலமா நினைக்கப்பட்டவன். கண்ணு நான் ஓடி போய் பிடிச்சிடுவானா? ஆனா அவன் தடுத்துடுவான் போவான் வேகத்தை. சப்பானி எப்படி ஓடிப்பான்? நொண்டி நொண்டி ஓடி வந்தாலும் சரி ஒன்ன தடுத்துறான். அவன் தடுத்துக்கிறாங்க, நிக்க முடியாதுடா நீ. அவ்வளவு அற்பமா நினைக்கப்பட்ட தாவீது. ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தினார். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். எல்லாம் நம்ம சில நேரத்தில் நமக்கு அது அப்ப பாடும்போது தான் விளங்கும். லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீடனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீடனாய் மாற்றுவது லேசான காரியம். இளையனா கோமகனை அரியணை ஏற்றுவது, இளையனா கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். எனக்கு அன்பானே அதை அறியலை. இவங்க என்ன சொன்னாங்க? உன்னால பிரவேசிக்க முடியாது. குருடரும் சப்பானிகளும் ஒன்னு என்ன செய்வாங்க? தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதினுடைய நகரமாய் மாறிவிட்டது. என்ன அந்த சீயோன் கோட்டை? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். குருடரும் சப்பானியும் தடுப்பாங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை என்ன செய்தா? பிடித்தான். அது தாவீது நகரமாயிற்று. அதுதாங்க எருசலேம். பின்னாடி எருசலேம் குறித்து சொல்றேன். தாவீதின் நகரமாச்சு. அந்த இடத்துல தான் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். ஏன்னா தாவீது கட்டன்னு நினைச்சான், சேர்த்து வச்சான். ஆனால் அவளை என்ன செய்யல முடியலை. சாலமோன் கட்டினான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. சகுலை தள்ளினார். ஏன் தள்ளினார் ஐயா? அவர் எதிர்பார்த்தபடி வாழவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க பிறரை குறித்த கரிசனை நமக்கு இருக்கா? உலகத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா தாக இருந்தா நீங்களும்
ஒரு நாள் நிகழ்ச்சியை, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபை இதற்கு ஒரு நாள் இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறக்காக ஒரு நாள் உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு கட்டுமான பணிக்கோ கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். ஏன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் மக்கதோனியா சபையினர் தன் கொடுப்பதற்கு மிஞ்சி உதாரமாய் கொடுத்தது போல இன்னைக்கு அநேகர் தங்கள் பேரை கூட சொல்லாமல் தாங்கி வர்றீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஐயா, ஒருவேளை புதிதாக இன்றைக்கு பார்க்குற எப்படி உதவ நீங்கள் கேட்கலாம். கட்டுமான பணிக்கோ அல்லது இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்குறக்கோ, ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறக்கோ, ஒரு கட்டுமான பணிக்கோ, இல்லை ஒரு மரித்த அடக்கம் என்ற ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, அல்லது ஒரு பார்வையற்ற மனித ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கோ, இப்படி பல காரியங்கள் இடத்துல உண்டு. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வரிசையாக சொல்லி பார்க்கலாம். ஐயா, ஒருவேளை நானும் உதவி செய்யணும் ஏதாவது நினச்சா என்ன செய்கிறது? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்னிடத்துல இல்லை இன்னும் வேறு மாதிரி எதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறதுனால தாராளமாக கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ ஒரு கூட்டத்திலே இருந்தால் ஒழிய கட்டாயம் எடுப்பேன். நீங்கள் எடுத்து பதில் பேசலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல காலையில் யார் யார் இந்த நாளிலே எதை எதை செய்ய வாஞ்சிக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் மட்டும் இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதுபோல நன்மைகளை செய்ய ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள் மாறட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்கள் தன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ என் மகளுக்கு திருமணம் நடக்குமா, என் மகனுக்கு ஒரு மகள் கிடைப்பாளா என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிடப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்களிடத்துல குறையில்லை, ஒருவேளை ஒரு காரியம் நடக்காதனால, ஒரு நகை கொடுக்க முடியாதனால, ஒரு குறிப்பிட்ட பேசின பணம் கொடுக்க முடியாதனால இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டு ஒருவேளை கண்ணீரோடு இருப்பீர்களானால் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு விசை இறங்கி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவர், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை உறுதிப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.